வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 போன்ற போட்டித் தேர்வில் கேட்கப்படும் கணித பகுதியில் முழு மதிப்பெண் பெறணும்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். அது நீங்க இன்னைக்கு டே 50. சரி, நீங்க எந்த கொஸ்டின் பார்க்க போறோம்னா 20/11/2021 அன்று நடந்த ஜியாலஜி தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் நீங்க பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறாங்க, கஷ்டமே கிடையாது. ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சார், கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து நம்ம எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கிடையாது. டிஎன்பிஎஸ்ல இந்த நாளில் கேட்கப்பட்ட கொஸ்டினை தான் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம அடுத்த டாபிக் வைஸ் வீடியோ போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணும், ஸோ ஈஸியானது வந்து கஷ்டமான அனைத்து கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். ஓகே, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னால உங்களுக்கு அவங்க என்ன கேட்டாங்களோ அதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழா எஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணால் போறீங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. 12a plus 6ab is equal to a09 என்ற கூட்டல் சமன்பாட்டில் a மற்றும் b இன் மதிப்பு காண்க. ஓகேவா? ஸோ அப்போ ஏவுக்கும் பிக்கு எந்த மதிப்பு கொடுத்தா எனக்கு இந்த சமன்பாடு கரெக்டாக பூர்த்தியாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஏதாவது ஒரு நம்பர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட என்ன பண்ணலாம், ஆப்ஷன்லேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு ஏனா 7 போடுங்க, பினா 2 போடுங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ 1 2 ஏனா எவ்வளோ 7, அடுத்து பிளஸ் 6 ஏனா 7 பினா 2, அப்போ ஏனா 7 0 9. ஓகே, அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா எனக்கு 709 வருதான்னு பாருங்க. இப்போ 7 2 கூட்டினா 9, 2 7 கூட்டினா 9 தான் வரும். ஓகேவா? 7 2 கூட்டினா 9, 2 7 கூட்டினா 9, இதை கூட்டினா 7 எவ்வளோ வருது? 799 வருது. எனக்கு எவ்வளோ வரணும்? 709 தான் வரணும். பட் இப்போ என்ன இருக்கு, மிஸ்டேக்காக இருக்கு. அப்போ கண்டிப்பா ஆப்ஷன் ஏ கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ 7 பி 2 கொடுத்து அப்ளை பண்ணோம்னா கூடுதல் வந்து எனக்கு 709 வரணும். ஆனால் எவ்வளோ வருது? 799 வருது. அப்போ இது வந்து தவறு. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம், செகண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோம். செகண்ட் ஆப்ஷன் அது ஏ வந்து 8 பி வந்து 1. அப்போ 12 ஏவோட மதிப்பு எவ்வளோ 8 பிளஸ் 6 ஏவோட மதிப்பு 8 பியோட மதிப்பு 1. அடுத்து சமம் ஏவோட மதிப்பு 8 0 9. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், கூட்டலாம். ஓகே பாருங்க, 8 1 கூட்டினா 9, 2 8 கூட்டினா 10, மீதி ஒரு 1, 6 1 7, இது 1 8. ஓகே, இப்போ 809 கரெக்டா வருதா? அப்போ அவ்வளோ ஆன்சர் முடிஞ்சு. அப்போ ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? அப்போ ஏவுக்கு 8ம் பிக்கு 1ன்னு போட்டாலே போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சரி, இவங்க என்ன பண்ண போறோம், நானே ஏதோ ஒரு நம்பர் யோசிக்கிறத விட அங்கே கொடுக்கக்கூடிய 4 ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது. அப்போ அதவே நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 அடுக்கு 10ல் பாதி எனக்கு எவ்வளோ? இது என்ன சார், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். 2 அடுக்குல 2 அடுக்கு 10ல் பாதி எவ்வளோ? 2 அடுக்கு 5. அப்போ நீங்க போட்டிருந்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். 2 அடுக்கு 10ல் பாதி. பாதின்னு என்ன மீனிங்? 2ஆல வகுக்கணும் தானே அர்த்தம். பாதி என்ன அர்த்தம்? 2ஆல வகுக்கணும். அப்ப 2 அடுக்கு 10 2ஆல வகுக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப 2 அடுக்கு 10 2ஆல வகுக்க போறோம். இங்க 2 இருக்கா? அப்ப மேல அடுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்ப அடிமானம் சமம். அடிமானம் சமமா இருந்து வகுத்தல வந்து என்ன பண்றது, அடுக்குகளை கழிப்போம். ஓகே, என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a பவர் m டிவைடட் பை a பவர் n, a m மைனஸ் n. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். அப்ப அதே மாதிரிங்க அடிமானம் சமம். அப்ப 2 10 இந்த 1 மேல வந்துச்சுன்னா மைனஸ் 1. அப்ப 2 10ல 1 போச்சு எவ்வளோ 9. அப்ப ஆன்சர் வரும் 2 அடுக்கு 9, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஆன்சர் பண்ணும். நம்மளோட 2 அடுக்கு 10 2 அடுக்கு 10ல பாதி அப்படின்னு 2 அடுக்கு 5ன்னு போட்டுறாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. பாதினா 2ஆல வகுக்கணும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் FAGGAF HAIIAH. அடுத்து எனக்கு என்ன வரும்? ஓகே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன இருக்கு? F, அடுத்து G H I. அடுத்து என்ன வரும் பாருங்க, F G H I, அடுத்து என்ன வரும் J. ஓகேங்களா? அப்ப J தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். அப்ப J எத்தனை ஸ்டார்ட் ஆகுது? 2 இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்ப C-U B எனக்கு வராது. ஓகே, அடுத்த எழுத்து A A A A.
ஸோ அப்போ இப்போ எனக்கு என்னதான் வரப்போகுது, ஏ தான் வரப்போகுது. ஓகேவா? அப்போ செகண்ட் எழுத்து ஏ, ரெண்டுலையுமே செகண்ட் எழுத்து ஏ தான் இருக்கு. ஓகே, அடுத்து மூணாவது எழுத்து இங்க என்ன இருக்கு, இங்க ஜி எஃப் ஐஇஹெச். இங்க என்ன பார்த்தீங்கன்னா முன்னாடி போகுது பின்னாடி போகுது அப்படி போகுது. அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு எழுத்து விட்டு ஒன்று பாருங்க. இப்போ ஜி எஃப் ஐஏஹெச். ஓகேவா? ஒரு எழுத்து விட்டுட்டு ஜிக்கு ஐக்கு கம்பேர் பண்ணுங்க. ஸோ அப்போ ஐக்கு அப்புறம் என்ன வருதுன்னு பாருங்க. ஓகேங்களா? ஜிக்கு அப்புறம் ஐ எப்படி வரும், ஹச் ஐ. ஒரு எழுத்து விட்டு வருதா, அப்போ ஐக்கு அப்புறம் ஜே விட்டுட்டு கே. அப்போ ஆன்சர் வரும் கேன்னு எனக்கு வரும். அப்போ மூணாவது எழுத்துனாது கே. அப்போ ஆன்சர் ஜே ஏ கே, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? முடிஞ்சு. நெக்ஸ்ட், ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை பி தனி எவ்வளவு மணி நேரத்தில் செய்து முடிப்பார்? ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம நேற்று தான் பார்த்தோம். அதே கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டடாக தான் இருக்கு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நமக்கு என்ன கேட்குறாங்க, பி கேட்குறாங்க. ஓகே, என்ன கேட்குறாங்க, பி கேட்குறாங்க. ஓகே, அப்போ பி வேணும் அப்படின்னா பி எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு, பி மற்றும் சி இருக்கா? பி மற்றும் சி எனக்கு எவ்வளோ, 3 மணி நேரம். இப்போ பி மற்றும் சி எனக்கு எவ்வளோ, 3 மணி நேரத்தில் வேலையை முடிக்கிறாங்க. அப்போ எனக்கு பிசியிலிருந்து பி வேணும்னா சியை நம்ம கழிக்கணும். ஓகேவா? அப்போ பிசியிலிருந்து சியை கழிச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், பி கிடைச்சிடும். ஆனால் சி கொடுத்துருக்காங்களா, சி கொடுக்கல. அப்போ என்ன பண்ணும், சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சியை தனியாக கண்டுபிடிக்கலாம். சி எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே சி இருக்கா, அப்போ ஏவும் சியும் சேர்ந்து எத்தனை மணி நேரத்தில் முடிக்கிறாங்க, 6 மணி நேரத்தில். ஏவும் சியும் சேர்ந்து 6 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அப்ப ஏ மட்டும் எத்தனை மணி முடிக்கிறாரு, 12 மணி நேரத்துல முடிக்கிறார். இப்ப பாருங்க, ஏசியிலிருந்து ஏவை கழிச்சா சி கிடைக்குமா, அவ்வளவுதான். இப்ப சியை கண்டுபிடிக்கும். ஓகேவா? இரண்டு நம்பர் பேட்டர் நம்பர்ல ரெண்டு நம்பர் ஃபர்ஸ்ட் பெருக்கணும். 6 × 12 வகுத்தல். அப்ப ஏசில இருந்து ஏவை கழிக்கணுமா, அப்ப ரெண்டு நம்பரையும் கழி, எவ்வளவு வரும், 6. ஓகேவா? அப்ப 6 6 கேன்சல் பண்ண ரிமைனிங் எவ்வளவு வரும், 12. அப்ப சி எவ்வளோ, 12 மணி நேரம். ஓகே, அப்படிங்க அப்ளை பண்ணு. சி வந்து எவ்வளோ, 12 மணி நேரம். இப்ப பி கிடைச்சிடலாமா, இப்போ பி கிடைச்சும்ல, என்னது பிசி 3னா சியை கழிச்சனா வரும், பி கிடைச்சிருமா. அப்போ பாருங்க, இது இங்கே அதே மாதிரி தான், 3 × 12 வகுத்தல் ரெண்டையும் கழிச்சோம்னா 9. இப்போ அடிங்க, 1 3 3 3 9, 1 3 3 4 12. அப்போ பி தனியாக எவ்வளோ நேரத்தில் முடிப்பாரு, 4 மணி நேரத்தில் வேலையை முடிப்பார். ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட், 8 ஆட்கள் ஒருவேளை 20 நாட்கள் செய்கின்றனர். 5 நாட்கள் கழித்து 4 ஆட்கள் கூடுதலாக வேலை செய்கின்றனர் எனில் மீதமுள்ள வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எனக்கு ஆகும்? ஓகே, ஃபர்ஸ்ட் மொத்த வேலை எவ்வளவு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மொத்த வேலை எப்படி கண்டுபிடிக்கணும், ஒண்ணுமே கிடையாது, ஆட்களின் நாட்கள் டேரக்டா பெருக்கிடுங்க. ஓகேவா? அப்ப 8 × 20 பெருக்கின எவ்வளவு வரும், 160. அப்ப மொத்த வேலை எனக்கு எவ்வளோ, 160. அடுத்து என்ன பண்ண போறேன், செய்த வேலையை கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா செய்த வேலை தெரிஞ்சாதான் மீதி எவ்வளவு வேலை நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? இப்ப செய்த வேலை என்ன இருக்கு, 5 நாள் கழிச்சுதான் 4 பேர் சேர்க்கிறாங்க. அப்போ 5 நாட்கள் வரைக்கும் அதே ஆட்கள் தான் இருந்திருப்பாங்க. ஓகேவா? அப்ப 8 × 5. ஓகேவா? 8ங்கிறது ஆட்கள் அப்படியே தான் இருப்பாங்க. ஓகேவா? 5 நாட்கள் வரையும் அந்த 8 ஆட்கள் தான் இருப்பாங்க. இப்ப பெருக்கு எவ்வளவு வரும், 40. ஓகேவா? அப்ப என்ன பண்ணும், இதை கழிச்சதான் நமக்கு எவ்வளவு கிடைக்கும், மீதி வேலை கிடைக்கும். ஓகேவா? அப்ப மீதி வேலை எவ்வளவு வரும், 160 40 போச்சுன்னா 120. அப்ப இந்த 120 மீதி வேலை இப்ப யார் பார்க்க போறாங்க, ஆல்ரெடி 8 பேர் இருக்காங்க, இவங்க என்ன பண்ண போறாங்க, ஒரு 4 பேர் கூட போறாங்க, சேர்க்க போறாங்க. அப்ப 8 ஒரு 4 கூட்டம் ஒரு 12 பேர். அப்ப இந்த 120 வேலை என்ன பண்ண போறாங்க, 12 பேர் செய்ய போறாங்க. ஓகேவா? அப்ப 120/12 இப்ப அடிங்க, ஒரு 12 10 120. அப்ப மீதம் உள்ள வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும், 10 நாட்கள் எனக்கு ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? எனக்கு மீதம் உள்ள வேலையும் கேட்டாலும் தான் 10 நாள், மொத்த வேலை அப்படின்னு கேட்டா எவ்வளவு வரும், 15 நாள் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் கரெக்டா புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், 1 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறை 15%, 20% மற்றும் 25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஓகே, பாருங்க. ஓகே, இப்போ எவ்வளவு இருக்கு, 15,000. ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளோ, 15%. ஓகே, இல்லை 15% எவ்வளோ வரும், 10% 1500, 5% 750, எவ்வளோ வரும், 2250. அப்போ கூட்டினா 0 5 2 7 1. ஓகே, இது என்னது, முதல் ஆண்டு முடிவில். ஓகே, அடுத்த வருஷம் எனக்கு எவ்வளோ, 20% வட்டி. ஓகே, இதில் 20% வரும், 10% 1725. அப்போ 20% வரும் 3450.
கூட்டினா 0 0. அப்போ இங்கே 7, இங்கே 0, 2. ஓகே, அடுத்த வருஷம் எவ்வளோ? 25%. ஓகே, இல்லை 25% வரும். 10% எனக்கு எவ்வளோ? 2070. திரும்ப இன்னொரு 10%, 2070. இது 5% வரும், 1035. ஓகேவா? இது 10, இது ஒரு 10, இது ஒரு 5, மொத்தம் 25% வந்துருச்சுங்களா? இப்போ கூட்டுங்க. 5 17, இங்க ஒரு 1, அடுத்து 5, எவ்வளவு வருது? 5175. ஓகேவா? இது வந்து 2ஆம் ஆண்டு முடிவுல, இதை கூட்டினா 3ஆம் ஆண்டு முடிவுல கிடைச்சிடும். அப்ப எவ்வளவு பாருங்க? 5 7 8 5 2. ஓகே, இப்போ எவ்வளவு ஆயிடுச்சு? 25,875 மாறிடுச்சு. ஓகே, எனக்கு ஸ்டார்டிங்ல அசல் எவ்வளவு இருந்துச்சு? 15,000 இருந்துச்சு. மொத்தத்துக்கு எவ்வளவு மாறிடுச்சு? 25,875 மாறிடுச்சு. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க? வட்டி தான் கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப மொத்த தொகையிலிருந்து அசலை கழிக்கணும். அப்ப மொத்த தொகை எவ்வளவு? 25,875 இருந்து 15,000 கழிக்கணும். கழிச்ச எனக்கு எவ்வளவு வரும்? 10,875. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 10,875. ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 10% அதிகரிக்கிறது. 2016ஆம் ஆண்டின் மக்கள் தொகை 4,35,000 இருந்தது எனில் 2018ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க. ஓகே, இப்ப 2016ல எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க? 4,35,000. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றாங்க? 10% அதிகரிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? 10% கண்டுபிடிச்சா 2017 எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இல்ல 10% எவ்வளவு வரும்? 43,500. அப்ப கூட்டணும்னா 0 0 5 8 7 4. அப்ப இது என்னது? 2017ல. ஓகேவா? சோ ஒரு 10% கண்டு கூட்டணும்னா ஒரு வருஷம் கூட்டிட்டு வரும். ஓகே, அப்ப 2017ல 47,000, சரி 4,78,500. இப்ப திரும்ப என்ன பண்ணும்? இதுல 10%, இதுல 10% வரும். ஒரு நம்பர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. எவ்வளவு வரும்? 47,850. கூட்டினா 5 13, இங்க ஒரு 1 16, இங்க ஒரு 1 12, இங்க ஒரு 1 5. அப்ப எவ்வளவு வருது பாரு? 2018ல 5,26,350. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? 2016ல 4,35,000, 2017ல 4,78,500, 2018ல 5,26,350. ஓகே, நெக்ஸ்ட், எத்தனை ஆண்டுகளில் 5,600 6% ஆண்டு வட்டி விகிதத்தில் கூடுதல் 6,720 கிடைக்கும்? இந்த கொஸ்டின் எத்தனை முறை கேட்பாங்கன்னு கணக்கே இல்லப்பா. இன்னொன்னு பார்த்தா சில கொஸ்டின்ல பார்த்து தனி வட்டி கொடுப்பாங்க, சில கொஸ்டின் என்ன வட்டின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இது என்ன வட்டின்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டி தான். ஓகேங்களா? அசல் மதிப்பு எவ்வளோ? 5,600. எவ்வளவு வட்டி வீதம்? 6%. 6,720 அது மாறுது. அப்ப கூடுதல் தான் எவ்வளோ? 6,720. அப்ப வட்டி முன்னாடி என்ன வரும்? மொத்த தொகையில அசலை கழிங்க. அப்ப எவ்வளவு வரும்? 1,120. ஓகேங்களா? அப்ப அசல் இருக்கு, வட்டி வீதம் இருக்கு, வட்டி இருக்க வேணா கேட்கறாங்க, ஆண்டுகள் கேட்கறாங்க. அப்ப SA BNR by 100. ஓகே, SA மதிப்பு எவ்வளோ? 1,120 சமம் அசல் மதிப்பு 5,600 இன்ட்டு எண் மதிப்பு தெரியாது 6% வட்டி வீதம் வகுத்தல் 100. 2 0க்கு 2 0, ஊர் 56 56, 2 56 112, பின்னாடி ஒரு 0. அடுத்து 3 2 6, 2 20. அப்ப 10, இந்த 3 வந்தா வகுத்தல். அப்ப 10/3 அடிச்சோம்னா 3 1/3 ஆண்டுகள். அப்ப ஆன்சர் வரும் 3 1/3 ஆண்டுகள். ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A/B 2:5, B/C 15:7 எனில் A/B/C யின் விகிதத்தை காண்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். A/B எனக்கு எவ்வளவு இருக்கு? 2:5. B/C எனக்கு எவ்வளவு இருக்கு? 15:7. ஸோ என்ன கேட்குறாங்க? A/B/C கேட்குறாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ என்ன பண்ண போறோம்னா, ஸோ இந்த நேரம் ரெண்டையும் பெருக்குனா A கிடைக்கும். ஓகேவா? ரெண்டையும் 5 பெருக்குனா 30. ஸோ அடுத்து இந்த கிராஸ் அப்புறம் என்ன கிடைக்கும்? B கிடைக்கும். 15 75 இஸ்டு. ஸோ லாஸ்ட் இது ரெண்டு நேரம் பெருக்குனா C கிடைக்கும். 7 35. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? 30 75 35ன்னு வந்துருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுது? 5ஆல் அடிக்கலாம். 5ஆல் அடிச்சாலும் வரும் 6 5 30, 5 5 75, 7 5 35. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 6:15:7. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நேரம் பிறகுனா ஏ, கிராஸ் பிறகுனா பி, லாஸ்ட் நேரம் பிறகுனா சி. சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்,
ஏ பவர் கே, ஏ பவர் கே பிளஸ் 3 மற்றும் ஏ பவர் கே பிளஸ் 5 இவற்றின் மீச்சியமா எனக்கு காண்க. ஓகேவா? சரி, கேவோட மதிப்பு என்னவா? என்னன்னா நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள். இயல் எண் என்னது? 1ல ஸ்டார்ட் ஆகி போகக்கூடியதா இயல் எண்கள். ஓகேவா? நீங்க என்ன பண்ணலாம்? கேவுக்கு 1ல இருந்து எந்த நம்பரை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப ஏ பவர் கே, ஏ பவர் கே பிளஸ் 3, ஏ பவர் கே பிளஸ் 5 என்ன கேட்குறாங்க? மீச்சியமா கேட்குறாங்க. மீச்சியம் எப்படி கண்டுபிடிப்போம்? அடுக்குகள் கேட்டாங்கன்னா அனைத்துமே எடுப்போம், அதுல அடுக்கு பெரியதாக இருக்கணும். ஓகேவா? அப்ப நீங்க ஏ மட்டும் தான் எனக்கு இருக்கு. ஓகேவா? அப்ப ஏல எது பெருசுன்னு தான் பார்ப்பேன். ஏல எனக்கு எது பெருசு? ஏ பவர் கே பிளஸ் 5 தான் எனக்கு பெருசு. அப்ப ஆன்சர் ஆகுது ஏ பவர் கே பிளஸ் 5. ஓகேங்களா? நீங்க வந்து ஆப்ஷன்ல பார்த்துட்டு ஏ பவர் கே பிளஸ் 6 இருக்கா, ஏ பவர் கே பிளஸ் 9 அதை போட்டக்கூடாது. நமக்கு கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதுல எது பெருசோ அதை நம்ம போடணும். ஆப்ஷன்ல எது பெருசுன்னு பார்க்க கூடாது. கொஸ்டின் எது பெருசோ அதை நம்ம ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் 254 மற்றும் 508 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 4 தரும் மிக சிறிய எண்ணை காண்க. அப்ப என்ன கேக்குறாங்க? மிக சிறிய எண். அப்ப மிக சிறிய எண் சொன்னாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்க. அப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த மீதி என்ன பண்ணுவீங்கன்னா கூட்டிக்குவீங்க. அவ்வளவுதான். ஓகே. அப்ப 254 508. ஓகேவா? சரி, 254 மடங்கு எவ்வளோ? 508 வருமா? அப்ப 254 அடிப்போம். ஓர் 254, 254 508. ஸோ பெருக்கல் வரும் 508. ஓகேவா? ஸோ உங்க டேரக்டா பெரிய நம்பர் தெரியல அப்படின்னா நீங்க 2 3 அந்த மாதிரி கூட அடிச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்ப 254 508 எல்சிஎம் எனக்கு எவ்வளோ? 508. இங்க மீதி எனக்கு எவ்வளவு இருக்கு? 4 இருக்கா? அப்ப இதை கூட்டிக்கணும். ஓகே, அப்ப ஆன்சர் வரும் 512. ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு மீதி அவங்களே கொடுத்தாங்கன்னா கூட்டிக்கணும். ஒவ்வொரு நம்பருக்கு மீதி கொடுக்கும் போது பார்த்தோன்னா நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு பொதுவான ஒரு மீதியை கண்டுபிடிப்போம். அப்பதான் என்ன பண்ணுவோம்? மீதியை கழிப்போம். ஸோ அவங்களே மீதி கொடுத்தாங்கன்னா நம்ம கழிச்சு அவங்களே மீதி கொடுத்தா என்ன பண்ணும்? கூட்டி ஆன்சர் பண்ணி முடிச்சுக்கணும். அவங்களே மீதி கொடுத்தா கூட்டியே ஆன்சர் பண்ணி முடிச்சுக்கணும். நெக்ஸ்ட், இரண்டு எண்கள் மூன்றாம் எண்ணை விட முறையே 10% மற்றும் 25% அதிகம் எனில் முதல் எண்ணானது இரண்டாம் எண்ணின் டேஷ் சதவீதம் ஆகும். ஓகே, பாருங்க, மொத்தம் 3 எண்கள் இருக்கு. 1 2 3. ஓகே, அதுல முதல் 2 எண்கள் எப்படி இருக்குமா? மூன்றாம் எண்ணோட 10% 25% அதிகம். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? மூன்றாம் எண்ணா 100ன்னு வச்சுக்கலாம். அதாவது 100% வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப 100. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்கான்? 10% அதிகம். அப்ப 100ல 10% எவ்வளோ? 10. அப்ப 100ல 10 கூட்டினா 110. ஓகே, இரண்டாம் எண் என்னது? 25% அதிகம். அப்ப 100ல 25 கூட்டினா 125. ஓகேவா? அப்ப நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? மூன்றாம் எண்ணை விட முதல் எண் 10% கூட, இரண்டாம் எண் 25% கூட. ஓகே, இப்ப என்ன கொஸ்டின் சொல்றாங்க? முதல் எண்ணானது இரண்டாம் எண்ணின் எத்தனை சதவீதம்? இரண்டாம் எண்ணின் எத்தனை சதவீதம்? அப்ப சதவீதம் கேட்டாங்க அப்படின்னா கீழே என்னது? மொத்தம் கொடுக்கணும், மேல கேட்கப்பட்டது இன்ட்டு 100. ஓகே, இங்க என்ன சொல்லுவாங்க? இரண்டாம் எண்ணில் இதுதான் முதல் சதவீதம் கேட்கறாங்க. அப்ப இங்க இரண்டாம் எண்ணு தான் என்னது? மொத்த மதிப்பு. ஓகேவா? இரண்டாம் எண்ணு தான் மொத்த மதிப்பு எவ்வளோ? 125. அப்ப எந்த எண்ணு கேட்கறாங்க? முதல் எண்ணோட சதவீதம் கேட்கறாங்க. முதல் எண்ணுக்கு எவ்வளோ? 110 இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்ப அடிங்க. 5 அடிச்சோம்னா 25 அடிச்சிடலாம். 4 25 100, 5 25 125, ஓர் 5 5, ஈரஞ்சா 10, மீதி 1 10ல ஈரஞ்சா 10. அப்ப 22 இன்ட்டு 4 எவ்வளவு வரும்? 88%. ஆன்சர் 88%. ஓகேவா? இரண்டாம் எண்ணின் எத்தனை சதவீதம் கேட்கறாங்க. அப்ப இரண்டாம் எண்ணு தான் எனக்கு மொத்த மதிப்பு. முதல் எண்ணு தான் கேட்கப்பட்டது இன்ட்டு 100. நெக்ஸ்ட், ஒரு உலோக கலவையில் 10 கிராம் செம்பு, 20 கிராம் வெள்ளியம் மற்றும் 20 கிராம் வெள்ளி உள்ளது எனில் உலோக கலவையில் உள்ள செம்பின் சதவீதம் எனக்கு என்னது? ஓகேவா? செம்புடைய சதவீதம். ஓகே, இதே தான் மொத்தம் எனக்கு எவ்வளவு இருக்கு கேட்கப்பட்டது இன்ட்டு 100. ஓகே, மொத்தம் இந்த உலோக கலவையில் மொத்தம் எவ்வளவு இருக்கு? கிராம் 10 கிராம் 20 கிராம் 20 கிராம் மொத்தம் கூட்டினா வரும் 50 கிராம். ஓகே, கேட்கப்பட்டது என்னது? செம்போடைய சதவீதம் தான் கேட்கறேன். அப்ப செம்பு எவ்வளவுக்குன்னு தான் பார்க்கணும். செம்பு எனக்கு எவ்வளவு இருக்கு? 10% இன்ட்டு 100. ஓகே, படிக்கலாமா? ஓர் 50 50, 2 50, 100. அப்ப 10 2 இருக்குன்னா 20%. உங்களுக்கு ஆன்சர் வரும் ஆப்ஷன் ஏ 20%.
நெக்ஸ்ட் ரூட் மூணு அப்படியே போய்கிட்டே இருக்கு, இன்ஃபினிட்டி மாதிரி ஓகேவா, போய்கிட்டே இருக்கு. இதோட மதிப்பு எனக்கு என்ன வரும்? ஓகேவா, எனக்கு பெருக்கிக்கிட்டே போச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ பெருக்கிட்டே எந்த நம்பர் பெருக்கிட்டே போதோ அதுதான் எனக்கு ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3. சப்போஸ் சில கொஸ்டின்ல ரூட் 3 பிளஸ் ரூட் 3 பிளஸ் ரூட் 3 பிளஸ் ரூட் 3 பிளஸ் இப்படியே போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா, இப்போ பிளஸ் ஆகி போய்கிட்டே இருந்ததுன்னா 3க்கு அடுத்து உள்ள ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்ப்பேன். 3க்கு அடுத்து உள்ள ஸ்கொயர் நம்பர் என்னது? 4. அப்போ அதுக்கு தான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆன்சர் வரும் 2. இதே இது 3 மைனஸ் ரூட் 3 மைனஸ் இப்படி இந்த மாதிரி மைனஸ்லேயே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ 3 மைனஸ், அப்போ 3 மைனஸ்னா 3க்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்க்கணும். என்ன இருக்கு? 1. அப்போ அந்த 1 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும்? 1 தான் வரும். ஓகேவா, அப்போ பிளஸ்னா அடுத்து ஒரு ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சு ஸ்கொயர் ரூட் பண்ணணும். மைனஸ்னா முன்னாடி உள்ள ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சு ஸ்கொயர் ரூட் பண்ணணும். பெருக்கல் இருந்துச்சுன்னா அங்க என்ன நம்பர் கொடுக்கணும் அது எனக்கு ஆன்சர். ஆன்சர் அது 3. நெக்ஸ்ட், பின்வரும் வரிசையில் தனிப்பட்ட எண்ணை தேர்வு செய்க. ஓகேவா, சோ பாருங்க 6 11 21 41 81 171 321 641. ஓகே, ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க எவ்வளவு கூடுது? 5, அடுத்து 10, அடுத்து 20. ஓகே, பார்த்தாலும் தெரியுது. ஸோ என்ன ஆகுது? 5 டபுள் ஆகுனா 10, 10 டபுள் ஆகுனா 20. அப்போ 20 டபுள் ஆகுனா 40. ஓகே, அடுத்து 40 டபுள் ஆகுனா 80. அப்போ 81 80 கூட்டினா 161 தானே வரும். ஆனால் எவ்வளோ இருக்கு? 171 இருக்கு. அப்போ அது என்னது? தவறான எண். இருந்தாலும் செக் பண்ணிடலாம். இப்போ 161 சரியான எண்ணா? அப்போ அதை வச்சுக்கோங்க. அப்போ 80க்கு அப்புறம் என்ன பண்ணணும்? 160 கூட்டணும். ஓகேவா, அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்க, 160 கூட்டினா 321 கரெக்ட். அதுக்கு 321 அப்புறம் 160 320 கூட்டினா 641 கரெக்ட். அப்ப இங்க என்ன ஆயிடுச்சு? 171 எனக்கு வராது. என்ன வரும்? 161 வந்தாதான் எனக்கு சரி. அப்ப 171 என்னது? தவறான எண், தனிப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு எண். ஓகேங்களா, நெக்ஸ்ட், பின் வருவனவற்றுள் எது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாது? ஓகே, நிகழ்தகவு அப்படின்னாலே இதுக்கான நம்பர்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 வரும், 1 வரும், இல்லைன்னா இரண்டுக்கும் இடைப்பட்டதா மட்டும்தான் எனக்கு வரும். ஓகேவா, 0வும் நிகழ்தகவுல வரும், 1 நிகழ்தகவுல வரும், இல்லைன்னா 0வுக்கு 1க்கும் இடைப்பட்ட நம்பர் தான் நிகழ்தகவா எனக்கு வரும். அப்ப 0 வரலாம். ஓகேவா, வரும். 0.5 வரும், 1 வரும், -1 எனக்கு என்னது? வராது. அப்ப இதுதான் எனக்கு என்னது? நிகழ்தகவாக இருக்க முடியாது. ஓகேங்களா, அப்ப இதுதான் இந்த கொஸ்டினுக்கு சரி. இது மூணுமே என்னது? நிகழ்தகவாக அமையும். இது நிகழ்தகவாக அமையாது, நிகழ்தகவாக இருக்க முடியாது. இப்போ இதுக்கான ஆன்சர் அது -1. ஓகேவா, மைனஸ்ல நிகழ்தகவு வரவே வராது. அதே மாதிரி 1 விட அதிகமாகவும் என்னது? நிகழ்தகவு வராது. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். 0 to 1 தான் நிகழ்தகவு. 0 1 0 to 1. ஓகேவா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஒரு வேலைக்காரராக ஏ என்பவர் பி என்பவரிட மும்மடங்கு கெட்டிக்காரர் மற்றும் ஏ என்பவர் வேலை முடிக்க பியை விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதுதான் கொஸ்டின். ஓகே, இந்த மாதிரி மும்மடங்கு கெட்டிக்காரர், திறமையானவர், வேலைக்காரர் அப்படின்னு வந்துட்டாலே விகிதம் கண்டுபிடிச்சிடும். ஏ இஸ்டு பி. ஓகேவா, இங்க யாரு திறமையானவங்களோ மதிப்பு 1. இங்க யாரு திறமையானவங்க? ஏ என்பவர் தானே அது பி என்பவரோட மும்மடங்கு கெட்டிக்காரர். அப்ப ஏ உடைய பங்கு எவ்வளோ? 1. ஓகே, அப்ப ஏ தான் திறமையானவர். அப்ப திறமையான மதிப்பு எவ்வளோ? 1 இஸ்டு அந்த மும்மடங்கு இப்ப யாருக்கு வரும்? பிக்கு வரும். அவ்வளவுதான். ஓகேவா, அப்ப ஏ உடைய பங்கு 1, பி உடைய பங்கு எவ்வளோ? 3. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பிஏ காட்டிலும் 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார். அப்ப இங்க என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு விகிதத்துக்குள்ள வித்தியாசம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்ப இரண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 2. அப்ப அந்த 2 பங்கு தான் எனக்கு எவ்வளோ? 10 நாள். அப்போ ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ வரும்? 5 நாள். அப்ப இது தூக்கி என்ன பண்ணலாம்? இந்த விகிதத்துல அப்ளை பண்ணிருங்க. அப்போ ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ? 5. 3 பங்கு எவ்வளோ வரும்? 15. அப்ப ஏ ஒரு வேலையை 5 நாள்ல முடிப்பாரு, பி ஒரு வேலையை 15 நாள்ல முடிப்பாங்க. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க? பி மட்டும் அந்த வேலையை எத்தனை முடிப்பான்னு கேட்குறாங்க. இப்ப பி மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 15 நாள் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட்,
ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்காக எனக்கு மாறும்? இது ரொம்ப ரொம்ப நார்மலான கொஸ்டின் தான். ஸோ பாருங்க, நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிப்போம். இப்ப நீளம் இருக்கு, அகலம் இருக்கு. ஓகே, நீளத்தையும் அகலத்தையும் இருக்குன்னா பரப்பளவு. ஓகேவா? இப்ப ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம்? நீளம் வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கலாம், அகலம் வந்து ஒரு 5ன்னு வச்சுக்கலாம். ஓகே, நீளம் வந்து எவ்வளோ? 10, அகலம் வந்து எவ்வளோ? 5. ஸோ 2 மடங்கு வரும் 50. ஓகே, இதே இது அவங்க என்ன சொல் 2 மடங்கா மாத்த சொல்றாங்க. அப்ப நீளத்தை 2 மடங்கா மாத்தணும். ஓகே, 10 2 மடங்குனா 20, 5 2 மடங்கா மாத்தினா 10. அப்ப இருக்கிற வரும் 200. ஓகேவா? அப்ப 50னா ஒரு பங்கு, 200னா 4 பங்கு. அப்ப எத்தனை பங்கு மடங்கா எனக்கு மாறுது? 4 மடங்கா எனக்கு மாறுது. ஓகே, இப்படி நம்ம என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு பக்கத்தையும் 2 மடங்கா மாத்துறாங்களா? ஒவ்வொரு பக்கத்தையும் 2 பக்கமா 2 பக்கம் என்ன பண்றாங்க? 2 மடங்கா மாத்துறாங்க. அப்ப பரப்பளவு எத்தனை மடங்கா கேட்டாங்க அப்படின்னா, ஸோ பரப்பளவு அப்படின்னா இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளவுதான்ப்பா. 2 ஸ்கொயர். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 4 மடங்காக எனக்கு மாறும். இதே இது ஒவ்வொரு பக்கத்தையும் 2 மடங்கா மாத்துறோம், 2 மடங்கா மாத்துறோம், சுற்றளவு எத்தனை மடங்கான்னு கேட்டாங்கன்னா, சுற்றளவு எத்தனை மடங்கு கேட்டாங்கன்னா அந்த 2 அப்படியே தான் இருக்கும், மாறவே மாறாது. ஓகேவா? 2 மடங்காக மாத்துனா சுற்றளவு 2 மடங்கு தான் மாறும். 2 மடங்காக மாத்துனாங்கன்னா பரப்பளவு எனக்கு என்ன வரும்? 2 ஸ்கொயர், அதாவது 4 மடங்கு எனக்கு மாறும், அவ்வளவுதான். பரப்பளவுனா மடங்கை ஸ்கொயர் பண்ணணும், சுற்றளவுனா அந்த 2 அப்படியே வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப பரப்பளவு என்ன ஆகும்? 4 மடங்காக எனக்கு மாறும். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? பரப்புனாலே ஸ்கொயர், கனம்னாலே கியூப். இதை மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட், ஸோ இதே மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும்? ஓகே ஓகே, இணைகரத்தின் பரப்பளவு அப்படின்னா ஃபார்முலா அது அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அடிப்பக்கம் உயரம் நம்மளோட மதிப்பு கொடுப்போம். அடிப்பக்கம் என்ன வச்சுக்கலாம்? 1, உயரம் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 1 இருக்குன்னா 1. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? அடிப்பக்கத்தை 2 மடங்கா மாத்த சொல்றாங்க. அப்ப அடிப்பக்கத்தை 2 மடங்கா மாத்தினா 2 இன்ட்டு உயரத்தை வந்து என்ன பண்ண சொல்றாங்க? பாதியா மாத்தன்னு சொல்றாங்க. 1ல பாதி எவ்வளோ? 1/2. அப்ப இது 2 பெருக்கல் வரும், 2 2 கேன்சல்னா வரும், 1 தான் வரும். ஓகே, அப்ப நார்மல் நான் நம்பர் எடுத்து பெருக்கும்போது 1 தான் வந்துச்சு. ஸோ அவங்க சொன்னது மாதிரி மாத்தினதுக்கு அப்புறம் பெருக்கம் எவ்வளவு வருது? 1 தான் வருது. அப்ப என்ன ஆயிருக்கு? பரப்பளவு எனக்கு மாறவே இல்லை. ஏன்னா இங்கேயும் 1 தான் வருது, இங்கேயும் எனக்கு 1 தான் வருது. அப்ப பரப்பளவு என்னது? மாறவே இல்லை. ஆன்சர் அது மாறாது. ஓகேவா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டும் முறையில் 4000க்கு ஆண்டு ஒன்றுக்கு 5% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி எனக்கு எவ்வளவு? ஓகே, 4000 எத்தனை சதவீதம் வட்டி? 5%. அப்ப 4000 5% எனக்கு எவ்வளோ? 200. அப்ப கூட்டின எவ்வளவு வரும்? 4200. இது முதல் ஆண்டு முடிவில். ஓகே, திரும்ப இதில் 5%, இதுல 5% வரும் 210. அப்ப 0 1 4 4. அப்ப 2ஆம் ஆண்டு முடிவில். ஸோ அப்ப 2 ஆண்டுகள் அவங்க கேட்குறாங்க. அப்ப அசல் வந்து எவ்வளோ? 4000. மொத்தத்துக்கு எவ்வளோ மாறுது? 4410 மாறுது. அப்ப வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ வரும்? அப்ப மொத்த தொகையில் அசல் கழிச்ச வட்டி தான் எவ்வளோ வரும்? 410. அப்ப கூட்டு வட்டி எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 410 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட், ரூபாய் 2500 அசலானது 2.5% வட்டி வீதமும் 187.50 தனி வட்டியாகவும் எத்தனை ஆண்டுகளில் கிடைக்கும் கேட்குறாங்க. ஓகே, அசல் எனக்கு எவ்வளோ? 2500. வட்டி வீதம் எவ்வளோ? 2.5%. தனி வட்டி எனக்கு எவ்வளோ? 187.50. அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆண்டுகள் கேட்குறாங்க. அப்ப தனி வட்டினாலே ஃபார்முலா தான் SS = PNR/100. வட்டி எனக்கு எவ்வளோ? 187.50. அடுத்து அசல் வந்து எவ்வளோ? 2500 இன்ட்டு எண் தெரியாது, வட்டி வீதம் எவ்வளோ? 2.5 வகுத்தல் 100. ஓகே, பாருங்க, இந்த 100 வச்சு பெருக்கலாமா? ஸோ பெருக்கும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா? அப்போ என்ன ஆகும்? முழு நம்பரா மாறும். அப்போ 18750 2500 இன்ட்டு என் இன்ட்டு 2.5. ஓகே, இப்போ அடிக்கலாம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அடுத்து 5ஆல் அடிச்சோம்னா 5 25 0. இங்க 5ஆல் அடிச்சோம்னா 3, திரும்பி ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 3 37ல 7 5. அப்ப திரும்பி என்ன பண்ணலாம்? 5ஆல் அடிச்சா 10, இங்க அடிச்சோம்னா 7 5. அப்ப இங்க அடிச்சோம்னா 2, இங்க
15. ஓகே, இப்போ 2 இது பெருக்குங்க, எவ்வளோ வரும்? 2 2 5 பெருக்குனா 5. அப்போ 5 இன்ட்டு எண் இங்கே எவ்வளோ இருக்கு? 15. ஸோ 5 5 அடிச்சா 3. அப்போ எத்தனை வருஷங்கள் ஆகும் எனக்கு? 3 ஆண்டுகள் எனக்கு ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ சாதாரண என்ன கொஸ்டின் இது? தனி வட்டியில் அப்ளை பண்ண போகிறோம். பட் என்னன்னா பாயிண்ட்ஸில் வந்துருக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாயிண்ட்ஸ்க்கு இப்போ 2 நம்பர் இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? 100ஆல் பெருக்கினா இது வந்து முழு நம்பராக மாறிடும். ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம்? 100ஆல் பெருக்கிட்டு, அதுக்காக தான் 100 பெருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, பியின் வருமானம் கியூவை காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூயின் வருமானம் பியை காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு? ஓகேவா? 25% அதிகம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, என்ன இருக்கு? அதிகம்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 1% பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஆர் டிவைடட் பை 100 பிளஸ் ஆர் இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ அதிகம்னா பிளஸ் வரும், குறைவுனா மைனஸ் வரும், அவ்வளவுதான். ஓகே, அப்போ ஆறுனாது இந்த வட்டி வீதம். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ 25 வகுத்தல் 125 இன்ட்டு 100. ஓகேவா? 100 25 கூட்டினா 125. ஓகே, இப்போ அடிக்கலாம். ஓர் வச்சு இந்த 25, 5 25 125, ஓரஞ்சு 5 25 100. அப்போ ஆன்சர் வரும் 20% குறைவாக இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 25% அதிகம்னாலே உங்களுக்கு ஆன்சர் வரும் 20% குறைவுன்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு பங்கு உளுந்து மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்த மாவில் குழல் என்பவரின் தாயார் தோசை தயாரிக்கிறார் எனில் மாவில் இருக்கும் மூலப்பொருட்களை சதவீதமாக குறிக்கவும். ஓகே, இங்க என்னென்ன இருக்கு? உளுந்த மாவு இருக்கு, 4 பங்கு அரிசி இருக்கு. ஓகேவா? உளுந்து அரிசி, உளுந்து எனக்கு எவ்வளோ? 1 பங்கு, அரிசி எனக்கு எவ்வளோ? 4 பங்கு. அப்போ மொத்தம் எனக்கு எத்தனை இருக்கு? 5 பங்கு இருக்கு. ஓகேவா? அப்ப 5 பங்கு தான் எனக்கு எவ்வளோ? 100%. இதான மொத்த பங்கு. மொத்த பங்கு தான் எனக்கு எவ்வளோ? 100%. அப்போ ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ வரும்? 20%. ஓகேவா? மொத்தம் 5 பங்கு தான் இன்னைக்கு எவ்வளோ? 100%. அப்போ ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ வரும்? 20%. இப்போ இங்க அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்போ 1% எவ்வளோ? ஒரு பங்குனா 20%, 4 பங்குனா 80%. அப்ப 20% 80% எங்க இருக்கு பாருங்க, அதான் எனக்கு ஆன்சர். எங்க இருக்கு? ஆப்ஷன் சி தான். 80% 20%. கரெக்ட் தான். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், 30 மற்றும் 250 பொது பகா காரணிகளை காண்க. ஓகேவா? பொது பகா காரணின்னு சொன்னாங்க அப்படின்னா பகா எண்களை நீங்க வகுத்து பாருங்க, அதுவே போதும். 30 250 என்ன பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணா 15, இங்க அடிச்சோம்னா 1 2 5. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5ஆல் அடிச்சா எவ்வளவு வரும்? 3, இங்க 2 5. ஓகே, அதுக்கு அடிக்க முடியுமா? முடியாது. ஸோ அப்போ ஆன்சருக்கு என்ன வரும்? 2, 5. 2, 5. ஏன்னா 2 5 இருக்குன்னா 10 வரும். பட் என்ன சொல்றாங்க? இந்த பகா காரணிகள் மட்டும் தான் கேட்கறாங்க. அப்ப 2, 5 ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட், x மைனஸ் 6 ஆனது x² மைனஸ் 2x மைனஸ் 24 மற்றும் x² மைனஸ் kx மைனஸ் 6 இவற்றின் மீ போவா எனில் k இன் மதிப்பு காண்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணும்? காரணிப்படுத்தலாம். x² மைனஸ் 2x மைனஸ் 24. ஸோ பெருக்குனா மைனஸ் 24 கூட்டினா மைனஸ் 2. அப்போ எப்படி போடலாம்? மைனஸ் 6 4. ஓகே, மைனஸ் 6 4 பெருக்குனா மைனஸ் 24, மைனஸ் 6 4 கூட்டினா மைனஸ் 2. அப்போ எக்ஸ் மைனஸ் 6 எக்ஸ் பிளஸ் 4. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கு? x² மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6. அப்போ பெருக்கினா மைனஸ் 6 வரணும். ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியம். இதே மாதிரி என்ன சொல்லுவாங்க? ஒரு காரணி வந்து சொல்லிட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? மைனஸ் 6 வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப மைனஸ் 6. ஓகே, எக்ஸ் மைனஸ் 6. அப்போ மைனஸ் 6ஓட எதை பெருக்கினா மைனஸ் 6 வரும்? 1 பெருக்கினா தான் வரும். அப்போ எக்ஸ் பிளஸ் 1. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் மைனஸ் 6 எக்ஸ் பிளஸ் 1. ஓகேவா? மைனஸ் 6ஐயும் 1 கூட்டினால் வரும் மைனஸ் 5 வரும். அப்போ கேவோட மதிப்பு எனக்கு என்ன வரும்? 5. ஓகேவா? ஏன்னா மைனஸ் 6 இங்க ஒரு பிளஸ் 1 கூட்டினால் வரும் மைனஸ் 5 தானே வரும். அப்ப மைனஸ் 5 எக்ஸ்னு வரும். அப்ப 5 இருக்கு, என்ன இருக்கு? கே இருக்கு. அப்ப கேவோட மதிப்பு எவ்வளோ? 5. ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, காரணிப்படுத்தி தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி எல்சிஎம் கட்சி கொஸ்டின் நல்லாவே கேட்குறாங்க. நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா?
ஸோ இந்த 25 கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப நார்மல் பேசிக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப முன்னாடி போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தா ரொம்ப ஈஸியாக. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இவ்வளோ கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வரும்போது இன்னி வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாவே இருக்காது. ஒவ்வொரு கொஸ்டின் என்ன பண்ணி வேகமாகவே ஆன்சர் பண்ணி முடிச்சுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக வீடியோ பார்த்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.